ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெய்பத்து. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூரியன் கொளுத்த ஆரம்பிச்சிட்டான். நம்மளை பல பேருக்கு நீர்க்கடுப்பு ஆரம்பிச்சிருக்கும். இதிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இயற்கை நிஜமாகவே ரொம்ப சக்தி வாய்ந்தது. நமக்கு எந்த காலத்தில் என்ன வேணும்னு அதுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஜஸ்ட் அதை பார்த்து யூஸ் பண்ணாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு சம்மர் கிஃப்ட் தான் இந்த தர்பூசணி பழம். இதை எப்படி சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல 72% நீர்னால் ஆனது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அளவும் நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்புல இருந்து டாக்ஸின் வெளியேறதுக்கு இந்த தண்ணி தான் உதவுது. ஆனால் வெயில் காலத்தில் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நம்ம தாகம் அடங்கவே அடங்காது. அதுக்கான ஒரு நல்ல மாற்று வழி தான் இந்த தர்பூசணி பழம். இது 92% தண்ணியால் ஆனது. அதனால் இதில் நமக்கு நீர் சக்தி நிறையாவே கிடைக்கும். நீர் சக்தி மட்டும் இல்லை, நம்ம எனர்ஜி லெவலையும் இது நல்லாவே மெயின்டைன் பண்ணும். இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இதில் டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. இப்போது சமீப காலமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப முக்கியம், இதில் அது நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விளம்பரத்தை நம்ம நிறையா பார்க்குறோம். செயற்கையான பொருளில் இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அப்படி பார்த்தா இயற்கையிலே கிடைக்கிற கிரேப்ஸில் தான் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து தர்பூசணியில் தான் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு சேராமல் பார்த்துக்கும், கேன்சர் செல்லில் எதிர்த்து போராடும். அதே மாதிரி நிறைய ரேடியேஷனுக்கு நம்ம உள்ளாகிறோம். அந்த ரேடியேஷனை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் ஆகுது. தர்பூசணி பழத்தில் இருக்கிற லோகோஃபைன் அப்படிங்கிற ஒரு தாது பொருள் கேன்சர் செல்லை எதிர்த்து போராடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது பல ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உதவுன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது சரியாயிடும்னு சொல்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் நம்ம எடுத்துக்கிற உணவில், காற்றுல எல்லாமே டாக்ஸின்ஸ் நிறைஞ்சிருக்கு. இதை ப்யூரிஃபை பண்ணுற உறுப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்னி தான் ரத்தத்தில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுது. ஸோ நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ்னால் பாதிக்கப்படுற முதல் உறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்னி தான். இதிலேருந்து நம்ம கிட்னியை பாதுகாக்க தர்பூசணி ரொம்பவே உதவியாக இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதை செய்யுது. கால்சியம் நம்ம கிட்னி ஸ்டோன் தங்காமல் பார்த்துக்குது. பொட்டாசியம் கிட்னி ஹெல்த்தை ஆரோக்கியமாக பார்த்துக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தர்பூசணி 92% வாட்டர் தான் இருக்குது. ஸோ இது நம்ம கிட்னியை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தர்பூசணி பழத்தை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இல்லை நம்ம ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டோன்னா இது டேஸ்ட்டை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணாது, நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அதனால் ஈஸியாக வர கோல்டு, ஃபீவர் இதிலேருந்து நம்ம உடம்பை நம்ம பாதுகாத்துக்கலாம். தர்பூசணியில் இருக்கிற ஸ்வீட் ரொம்பவும் இனிப்பாக இருக்காது. அதை நம்ம குளுக்கோஸ் லெவலையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாது. இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு தர்பூசணியை ஜூஸ் போட்டு மிளகுத்தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டையில் இருக்கிற கபம், சளி இதெல்லாம் வெளியேறிடும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்டொமக் அல்சர்னால் பாதிக்கப்படுறாங்க. இதை எதனாலனா இதில் இருக்கிற அசிடிக் தன்மையினால தான். ஸோ தர்பூசணி ஒரு அல்கலைன் அசிடிட்டியை சமம் செஞ்சிடும். ஸோ தர்பூசணி ஃபைபர் கண்டென்ட்டும் நிறையா இருக்கிறதுனால இது நம்ம பாடி வெயிட்டு குறையிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். தர்பூசணி பழத்தை நம்ம நிறையா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற டாக்ஸின் எல்லாம் வெளியேறி நம்ம ஸ்கின் எப்பயுமே யங்காக யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும். வயிற்று அல்சர் மற்றும் வாய் அல்சர் இருக்கிறவங்க தர்பூசணி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அது சீக்கிரமே குணமடையும். நம்ம இளமை காலத்தில் என்ன பண்ணுறோம்? ஓடி பணம் சம்பாதிக்கிறோம். உடம்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. இந்த பணம் சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, வயசான காலத்தில் அந்த பணத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டி திரும்ப அந்த உடம்பை தான் பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இருக்கும்போதே நல்லா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். நம்ம கடைசி காலத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். நேரமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்க இந்த நவீன வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நின்று யோசித்து நம்ம உடம்பை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டோன்னா போதும். நம்ம கடைசி காலம் முடிக்கும், நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.